ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நேற்று எடுத்த வீடியோ. ஸோ நான் நேற்றைய நாள்லேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் சாப்பாடு மட்டும் தான் வச்சேன். குழம்பு ரூம்மேட்டை நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் வச்ச சாப்பாடு நிறைய மிச்சம் இருக்குது. நைட்டு போய் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வேறு ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பக்கலாக்கு காய்கறிகள்லாம் வாங்க வந்தேன். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் குடல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வரப்போ மணி 12:15. ஒரு வழியாக முட்டை சோறு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு வெங்காயம், 3 வரமிளகா, இஞ்சி பூண்டு அதை நச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு, அப்புறம் அந்த 3 வரமிளகா பிச்சு போட்டுட்டு, அப்புறம் கருவேப்பிலை அதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே உள்ளே போட்டு வதக்க வேண்டியது தான். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு குழம்பே வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. பட் பரவாயில்ல, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. முட்டை சோறு சிறப்பாக பண்ணி சாப்பிடுவோம்னு விட்டுட்டேன். அப்புறமா இடித்து வச்ச இஞ்சி பூண்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு, அப்புறம் எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு, அப்புறம் முட்டைகள்லாம் உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். 3 முட்டை. அப்புறம் அதை போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்தோடனே சாப்பாடை தூக்கி அப்படியே உள்ள போட்டு அதை ஒரு கிண்டு, கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பிரட்டு எடுத்தோம்னா முட்டை சோறு ரெடி. அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த குடல் சிப்ஸ் சைடிஷாக வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரியான பசி. முட்டை சோறும் சிறப்பாக இருந்தது சத்தியமா. கடைசி டாஸ்கே இதுதான். பாத்திரங்கள்லாம் கரெக்டாக கழுவி யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சத்தம் இல்லாமல் கொண்டு வந்து அடுக்கி வைக்கணும். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு 1:30 மணி போல் அப்படியே வறண்டால் நடந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே தூங்க கிளம்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.